மாரம்பாவை அத்தியாயம் 8. வினயகண்டன் வரவேற்றான். யாரம்மா அவர்கள்? ஏன் இப்படி கோபமாக வருகிறாய் என்று படபடப்போடு கேட்டுக்கொண்டே கையில் மோர் குவளையுடன் எதிரே வந்தாள் வீரமாதேவி. யாரோ வம்புக்காரர்கள், காடு மேடுகளிலே திரிகிறவர்கள், விரட்டி அடித்து விட்டேன் என்று அலட்சியமாக சொன்னாள் பானுமாலி. அவர்கள் எல்லைக்காவல் வீரர்களாக இருக்கலாம் அம்மா. நம் வீட்டை சோதனையிடுவதற்காக அப்படி வேடமிட்டு வந்திருப்பார்கள். நமது வீட்டை அவர்கள் ஏன் சோதனையிட வேண்டும்? என்னம்மா இப்படி கேட்கிறாய்? நேற்று சம்பவத்தை அதற்குள் மறந்து விட்டாயா? ஓ, அந்த ஓவியனை தேடி வந்திருப்பார்கள் என்கிறாயா? அவ்வாறு இருக்க முடியாது. ஏனென்றால் எல்லைக்காவல் வீரர்கள் ஒவ்வொருவரையும் எனக்கு நன்றாக தெரியும். வேறு யாரையோ தேடிக்கொண்டு அம்மூவரும் இங்கே வந்திருக்கிறார்கள். அதனால்தான் அவர்கள் பசி என்று சொல்லியும் பச்சை தண்ணீர் கூட தராமல் விரட்டினேன். மேலும் அவர்கள் நிஜமாகவே எல்லைக்காவல் வீரர்களாக இருந்தால் நம் வீட்டில் கட்டி போட்டிருக்கும் குதிரை கங்க மன்னரின் அரசியல் செயலாளருடையது என்றதும், இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவர்கள் இங்கே வரப்போகிறார் என்றதும் நான் கூறியதை கேட்டு அதை உண்மை என்று நம்பி மிரண்டு நடுங்கி ஓடியிருப்பார்களா என்று சிரிப்புக்கிடையே கூறிய பானுமாலி தன் மகளின் கையில் இருந்த குவளையை பார்த்துவிட்டு, யாருக்கு மகளே இந்த மோராகாரம் என்று வினவினாள். உனக்கு தெரியாதா அம்மா என்று தனிந்த குரலில் கூறிய வீரமாதேவி அழகு புன்முறுவல் பூத்தவளாக எதிரறையை சுட்டி காட்டினாள். அந்த அறையில் அமர்ந்திருந்த வில்லவனின் முதுகை அப்போதுதான் பார்த்த பானுமாலி திடுக்குற்றாள். பிறகு தனக்குள் எதையோ எண்ணி தலையசைத்தவளாக அங்கிருந்து அடுத்த அறைக்கு திரும்பி நடந்தாள். வில்லவனின் மனம் இப்போதுதான் ஓரளவு நிம்மதியடைந்தது. தன்னை பின்தொடர்ந்து வந்த அம்மூவரும் தலைக்காடு நகரின் எல்லைக்காவல் வீரர்கள் அல்லர் என்பதை அவன் நிச்சயப்படுத்தி கொண்டான். பானுமாலியின் பேச்சை கொண்டு எல்லைக்காவல் வீரர்களே இங்கு வந்தாலும் தன்னை அவர்களிடம் அவள் காட்டிக் கொடுக்க மாட்டாள் என்பதையும் உறுதிப்படுத்தி கொண்டான். ஆனால் அந்த 3 வேடதாரிகளும் யாராக இருப்பர்? நிச்சயமாக அவனை அவர்கள் ஏதோ ஒரு வகையில் அடையாளம் தெரிந்து கொண்டுதான் இவ்வளவு தூரம் பின்தொடர்ந்து வந்திருக்கிறார்கள். அப்படியானால் அவர்கள் யார்? அவர்களை பற்றிய விவரம் அறியாமலே இப்போது பயணத்தை தொடங்கலாமா? அப்படி அவசரப்பட்டு பயணமாகி அதனால் ஏதேனும் புதிய சங்கடங்கள் முளைத்தால் என்ன செய்வது? அதிக நேரம் காக்க வைத்து விட்டேனா? இந்தாருங்கள் மோராகாரம். சட்டென்று திரும்பினான் வில்லவன். அங்கே மோர் குவளையை ஏந்தியபடி அழகு பதுமையாக ஒல்கி ஒசிந்து நின்று கொண்டிருந்தாள் வீரமாதேவி. ஆவல் நிறைந்த கண்களால் அவனையே விழியசைக்காமல் பார்த்து கொண்டிருந்த வில்லவன் மெல்ல தன் இமைகளை தாழ்த்தியவாறு புன்முறுவலுடன் நீர்மோரை வாங்கி நெஞ்சம் குளிர பருகி முடித்தான். இப்போது அவன் உடலில் ஒரு புது தெம்பு பிறந்தது. வெண்ணெய் படிந்த உதடுகளை நாவினால் மெல்ல வழித்து சுவைத்தவாறு இளநகையுடன் தலை நிமிர்ந்த அவன், எனக்கு முன்னால் நீ குருகுலத்திலிருந்து புறப்பட்டு வந்து விட்டாயே, உனக்காக நான் அங்கு எவ்வளவு நேரம் காத்து கொண்டிருந்தேன் தெரியுமா என்று பேச்சை ஆரம்பித்தான். பனித்துளி படர்ந்த கொவ்வை கனி போல ஈர பசையோடு பளபளத்த தன் அதரங்களை நெளித்து குவித்தபடி அவனை குறும்பாக பார்த்து முறுவலித்த வீரமாதேவி, ஆமாம், வேண்டுமென்றேதான் அப்படி வந்துவிட்டேன் என்றாள் மகரையாள் முரல்வது போன்ற இனிய குரலில். வில்லவன் இது கேட்டு உள்ளூர குழம்பினான். தன்னை பற்றிய விவரங்களை தெரிந்து கொண்டுதான் அப்படி சொல்கிறாளோ என்ற சந்தேகம் வந்துவிட்டது அவனுக்கு. ஆயினும் தன்னை சமாளித்து கொண்டு மீண்டும் ஒரு வினாவை தொடுத்தான். அப்படியானால் இன்று உன் குருகுல தலைவரை சந்திக்கவில்லை என்று சொல். ஆமாம், உங்களுடன் அவர் பேசி கொண்டிருந்ததால் நான் அவரை சந்திக்காமல் வந்துவிட்டேன். பெரியதொரு சந்தேகம் தீர்ந்து போன மகிழ்ச்சியுடன் பெரிதாக தலையசைத்து சிரித்தான் வில்லவன். வீரமாதேவி சட்டென்று ஓரடி முன்னால் வந்து, அது சரி, நீங்கள் போன காரியம் என்னவாயிற்று என்று ஆவலுடன் வினவினாள். வில்லவன் மீண்டும் சங்கடத்தில் ஆழ்ந்தான். ஏதும் சொல்ல தோன்றாமல் ஒரு கணம் மௌனமாக இருந்த அவன் அசட்டு சிரிப்புடன் தலை நிமிர்ந்து, அதுவா, அது வந்து இன்னும் 5-6 தினங்களுக்கு பின் தமது முடிவை தெரிவிப்பதாக குருகுல தலைவர் சொல்லிவிட்டார். அதாவது என்னை தம் குருகுலத்தில் சேர்த்து ஓவிய பயிற்சி அளிக்க இயலுமா இயலாதா என்பது பற்றி என்று குழறினான். பின்னே ஏன் இன்றே இப்போதே ஊருக்கு பயணமாவதாக சொல்கிறீர்கள்? எனக்கு குருகுலத்தில் இடம் கிடைக்கும் என்ற நம்பிக்கை இல்லை, அதனால்தான். வீரமாதேவியின் முகம் வாட்டமுற்றது. கவிஞரின் கூற்றுப்படி சில தினங்கள் காத்திருந்து பார்த்துவிட்டு தான் போகக்கூடாதா என்று உள்ளடங்கிய ஏக்க குரலில் இழுத்தாள். வில்லவன் சற்று நேரம் எதை பற்றியோ ஆழ்ந்து சிந்திப்பவன் போல காணப்பட்டான். பிறகு ஒரு முடிவுக்கு வந்தவனாய் தலை நிமிர்ந்து, நீயும் உன் தாயும் நான் இங்கே 5-6 தினங்கள் தங்கியிருக்க அனுமதி அளித்தால் மட்டுமே அது சாத்தியமாகும் என்றான் கவலை தேங்கிய குரலில். பெரியதொரு புதையலை கண்டெடுத்தவள் போல முகம் மலர்ந்து குதூகலித்த வீரமாதேவி மறுமொழி ஏதும் கூறாமல் அங்கிருந்து மின்னலென வளைந்தோடி மறைந்தாள். 4 நாட்கள் கழித்து 5ஆம் நாள் உயிர் படைய இன்னும் 1 நாழிகை நேரமே இருந்தது.
அந்த நள்ளிரவின் கருங்கும் இருட்டில் புதைந்து கிடந்த காடுகிழால் கோயிலின் கருவறைக்குள் விளக்கேற்றிவிட்டு வெளியே வந்த வரகுணன் மண்டபத் தூண் ஒன்றில் சோர்வுடன் சாய்ந்து அமர்ந்தான். கோயிலின் பின்னால் இருந்து ஒரு கருவேல மரத்தடியில் குதிரையை கட்டி போட்டுவிட்டு அவசரமாக ஓடிவந்த வினயகண்டன் எனும் அந்த குள்ள மனிதனான மாய மீனவன் மேல்மூச்சு பறிய மண்டபத்து படிகளில் தொபுக்கென அமர்ந்து, வரகுணா, உன் வருகையை எதிர்பார்த்து எவ்வளவு நேரமாக காத்து கொண்டிருக்கிறேன் தெரியுமா? ஏன் இவ்வளவு தாமதம்? கவலைப்படக்கூடிய செய்தி எதையேனும் கொண்டு வந்திருக்கிறாயா என்ன என்று பரபரப்புடன் வினவினான். களைப்பும் சலிப்புமாக பெருமூச்சு விட்டு நிமிர்ந்த வரகுணன் கரகரத்த குரலில், அப்படி ஒன்றும் இல்லை மாமா. இன்று மாலை பொழுதே நான் இந்த காட்டு பிரதேசத்தின் எல்லையை அடைந்தேன். ஆனால் இப்பாழடைந்த கோயிலை கண்டுபிடித்து வருவதற்குள் போதும் போதும் என்றாகிவிட்டது என்று வெறுப்புடன் சொன்னவன் மீண்டும் தொடர்ந்து, மாமா, நாம் சந்திப்பதற்காக இந்த இடத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்திருப்பது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவில்லை. இடிந்து கிளமான கோயிலும் இங்கு சூழ்ந்திருக்கும் காரிருளும் என் மனதின் உற்சாகத்தையே குலைத்து விடுகின்றன. இவ்விடத்தில் இருந்து கொண்டு எதை பற்றியும் ஆழ்ந்து சிந்திக்க கூட முடியவில்லை என்று அடித்தொண்டையில் கூறி நிறுத்தினான். வினயகண்டன் இதை கேட்டு கடகடவென்று நகைத்தான். கவலைப்படாதே தம்பி, இந்த காடாந்திரமான இருளும் பயங்கர தனிமையும் தான் நமது லட்சியங்களின் முடிவை காண ஏற்ற இடங்கள். நம்மை போன்றவர்களின் உள்ளங்கள் எந்நேரமும் இருட்டில் புதைந்திருந்தால்தான் அவற்றில் உருவாகும் எண்ணங்களும் திட்டங்களும் உறுதி வாய்ந்தவையாக வெறியாவேசம் நிரம்பியவையாக இருக்க முடியும். அப்படி இருந்தால்தான் அவற்றை கொண்டு நம் லட்சிய எல்லையை பிடிக்க முடியும். காலம், இடம், சூழல் ஆகியவற்றை பொறுத்தே மனித மனத்தின் தன்மை உருவாகிறது என்பதை நீ கேள்விப்பட்டதில்லையா? வரகுணன் அலட்சியமாக தலையாட்டியவாறு முகத்தை வேறு பக்கம் திருப்பி கொண்டான். கோயிலுக்கு எதிரே இருந்த அடர்ந்த கள்ளி புதருக்கு பின்னால் நரிகள் ஊளையிடும் ஒலி நாராசமாக எழுந்தது. அதைத் தொடர்ந்து பல்வேறு விதமான பயங்கர மிருகங்களின் பிளிரல், உருமல், கர்ஜனை ஒலிகளும் கேட்டன. அது சரி தம்பி, உன் தந்தையாரின் உடல் நலம் இப்போது எப்படி இருக்கிறது என்று மிகவும் அக்கறையாக விசாரித்தான் வினயகண்டன். எப்படியும் தீர்மானிக்க முடியாத நிலையில்தான் அவர் இன்னமும் இருந்து வருகிறார் மாமா என்றான் வரகுணன் கவலை தேங்கிய குரலில். அவசரமாக நீ மதுரைக்கு புறப்பட்டு போனதை கொண்டு ஏதேதோ எண்ணி குழம்பி விட்டேன். உங்களுக்கு தான் தெரியுமே நான் ஏன் அங்கு சென்றேன் என்று. ஆமாம், இளவரசன் நிருபதுங்கன் பல்லவ நாட்டின் மணிமுடியை ஏற்க கங்க நாட்டிலிருந்து வரப்போகிறான் என்ற செய்தியை உன் தந்தையிடம் தெரிவிக்கவே சென்றாய் என்பது எனக்கு தெரியும். அதற்கு அவர் என்ன சொன்னார்? 25 ஆண்டுகளாக தம் நெஞ்சில் குமுறி கொண்டிருக்கும் வஞ்சத்தை தீர்த்து கொள்ள அந்த நோய்வாய்ப்பட்ட நிலையிலும் பொங்கி சினந்து எழுந்தார். ஆனால் என்ன தம்பி? வழக்கம் போல அவருடைய பழி உணர்ச்சியும் வஞ்சக குமுறலும் மறுகணமே அடங்கி வழக்கமாக கேட்கும் அதே வினாவை கேட்டார். அதாவது, மாரம்பாவை என்ற அந்த முதியவள் பல்லவ நாட்டின் மீது படையெடுக்க அனுமதி வழங்கினாளா என்று கேட்டாரா? ஆமாம், அந்த அம்மையின் மைந்தனான தளபதி வில்லவன் நம்பி கங்க நாட்டிலிருந்து இளவரசன் நிருபதுங்கனை அழைத்து வருவதற்காக எடுத்து சென்ற அரசாங்க முத்திரை ஓலையை பறித்து கொண்டு வந்து கொடுத்த பின் நமது படையெடுப்புக்கான அனுமதியை வழங்குவதாக அவர் சொன்னதை என் தந்தையிடம் தெரிவித்தேன். அதற்கு உன் தந்தையார் என்ன சொன்னார்? வில்லவனிடமிருந்து பறித்த ஓலையை நேரே அந்த மாரம்பாவிடம் கொடுத்து அவளுடைய அனுமதியை பெறாமல் இங்கு ஏன் வந்தாய் என்று என் மீதே கோபித்து கொண்டார். இதனால் எனக்கும் என் தந்தைக்கும் இடையே சிறிது சச்சரவு கூட ஏற்பட்டது. எவருடைய அனுமதியும் பெறாமல் நானே படைகளை திரட்டி சென்று பல்லவ நாட்டின் மீது போர் தொடுக்கப் போவதாக பொறுமை இழந்து கூவினேன். அப்படியானால் நீ என் பிள்ளை என்பதை இப்போதே மறந்துவிடு என்று பதிலுக்கு சீறினார். அதற்கு மேல் நான் என்ன செய்ய முடியும்? பேசாமல் திரும்பி வந்துவிட்டேன் மாமா. அவ்வாறானால் நீ இப்போதே மாரம்பாவையின் குடிலுக்கு புறப்பட்டு போக வேண்டும். நீங்களும் வாருங்களேன். இல்லை, எனக்கு கொஞ்சம் அவசர வேலை இருக்கிறது. இன்னொரு நாள் வந்து உன் அத்தையாரை சந்திக்கிறேன். காஞ்சி அரண்மனைக்கு போக வேண்டுமா? வாலிபடுகரிடம்தானே? அதெல்லாம் இல்லை தம்பி, வேறொரு இடத்திற்கு செல்ல வேண்டும். நாளை இரவு இதே நேரத்தில் இங்கு வா. சில முக்கிய செய்திகளை உன்னிடம் சொல்கிறேன். உள்ளார்ந்த வியப்புடன் அவனை பார்த்த வரகுணன் சட்டென்று எழுந்து, சரி மாமா, நான் வருகிறேன் என்று கூறிக்கொண்டே மண்டபத்தை விட்டு எழுந்து போய் தன் குதிரை மீது தாவி ஏறி அமர்ந்தான். கள்ளுண்ட பேயென அந்த கானகத்தின் இருளில் புகுந்து ஓடி மறைந்தது குதிரை. வரகுணன் சென்ற பின்னும் காடுகிழால் கோயில் மண்டபத்திலேயே அமர்ந்திருந்த வினயகண்டன் நாயை போல சற்று நேரம் புழுதி தரையில் படுத்து புரண்டான். இந்த சமயம் அந்த மண்டபத்தை நோக்கி யாரோ 3 பேர் வெகு வேகமாக வருவதை எப்படியோ பார்த்துவிட்டு அவன் மகிழ்ச்சியுடன் துள்ளி குதித்து எழுந்து, வருக வருக, நல்வரவாகுக என்று உற்சாகத்துடன் கூவினான். கங்க நாட்டின் தலைநகரான தலைக்காட்டில் வில்லவன் நம்பியை பின்தொடர்ந்த அந்த 3 முரட்டு மனிதர்கள்தாம்
இந்த காடுகிழால் கோயில் மண்டபத்திலே வந்து தொப்பென்று அமர்ந்தனர். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.